கடந்த வியாழக்கிழமை பூச்சோங் புசட் பண்டார் பூச்சோங்கில் உள்ள கடை வீட்டின் படியில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததாக சந்தேகிக்கப்படும் மலேசியாவில் நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தை கொண்டுள்ள ஓர் இந்திய பிரஜையின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 6 இந்திய பிரஜைகள் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கொலையுண்ட நபருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த இந்த 6 நபர்களும் இதற்கு முன்பு முக்கிய சந்தேக பேர் வழியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தனர். அறுவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாஸ்லி கஹார் தெரிவித்தார். அறுவரிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம் இந்த படுகொலை தொடர்பான விசாரணைக்கு வலு சேர்க்கும் வகையில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பூச்சோங்கில் தங்கி டெக்னீஷியனாக சுய தொழில் நடத்தி வந்ததாக நம்பப்படும் 49 வயது இந்திய பிரஜை கடை வீட்டின் படிக்கட்டில் இறந்து கிடந்தார். இந்த கொலைக்கு காரணமான முக்கிய சந்தேக பேர்வழியை நோக்கி போலீஸ் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக டத்தோ ஷாஸ்லி கஹார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.